guys, வணக்கம் and welcome back to my channel craft videos. நம்ம சேனல்ல இன்னைக்கு மதர்ஸ் டே gift idea part 2 ஐடியா தான் பார்க்க போறீங்க. நீங்க வந்து ஒரு குட்டி கீ செயின் மாதிரி பண்ணலாம். சிம்பிள் ஈஸி very easy. சோ இதுக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கப்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த கப்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த கப் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதுக்கு நான் ஐடியா சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்லணும் அப்படின்றத நீங்கள் சென்டரில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கப்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹாட் வந்து நான் போட்டுட்டு இந்த கப் ஃபுல்லாக வேணாம், வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் சென்டரில் மட்டும் ஹாட் போட்டுட்டு அந்த சைட்ஸில் சுற்றி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த கப்பு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஈஸியாக உடஞ்சிரும், அப்படின்னு நம்ம ஃபோல்ட் பண்ணி டக்குன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி கப் தான் இது. ஸோ அந்த மாதிரி கப்பில் வந்துட்டு சிம்பிளாக அழகாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இதில் நம்ம எமோஜி பண்ணியிருக்கலாம் போல். நம்ம ஆக்சுவலி எமோஜி மேக்கிங் வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இதில் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதிலே பண்ணிடலாம் போல். ஸோ எனக்கு இப்போ தான் ஐடியாவே வந்துச்சு. சரி, நீங்கள் அதை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஹார்ட்டை வந்து நம்ம பொறுமையாக வந்துட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹார்ட்டை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இப் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு அயன் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அயன் பாக்ஸில் சும்மா வச்சு எம்போஸ் பண்ணிக்கலாம். எமோஜிஸில் எப்படி ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அயன் பாக்ஸாக யூஸ் பண்ணால் ஆக்சுவலி அந்த மாதிரி எம்போஸ்டாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தேவைப்படலை, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் அந்த மாதிரி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி வந்து நான் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஒன்று மட்டும் வச்சா பறந்து போயிடும். ஓகே, அடுத்து இது வரை ஃபேனோட ஸ்பீடு பார்த்துட்டு அது அப்படியே பறந்து போச்சு வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போட்டேன் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஷேப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது செய்யலாம். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து குட்டியாக ஒரு கீ செயின் மாதிரி பண்ணலாமே. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஒரு மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா பண்ணியிருப்பேன். அந்த கிஃப்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான சிம்பிள் க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இது வந்துட்டு குட்டீஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம், அதனால தான் நான் இது சொல்லியிருக்கேன். அண்ட் இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாகிடுச்சா. இதில் நம்மளுக்கு 2 சைடு மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். 2 சைட் பெயிண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடணும்னு நினச்சேன். அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் வந்துட்டு என்ன பண்ணால் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் அவன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணும்போது நீங்களே பாருங்களேன், அது வந்து நான் ஈஸியாக பெயிண்ட் ஒட்டிடும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து அப்போ தான் தெரியுது பெயிண்ட் வந்து ஈஸியாக ஒட்டாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஒரு நல்லா போய் டார்க்காக கொடுத்தோன்னே நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒட்டாது பெயிண்ட்டு. ஸோ நீங்கள் டார்க்காக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், அதாவது சரியாகவே வராது. நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து அடிக்கும்பொழுது எனக்கு வரவே இல்லை. பெயிண்ட் கொடுத்தமா அப்படியே ஒரு மாதிரி வழுக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்படி பெயிண்ட் பண்ணோன்னே வழுக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி தான் எனக்கே வந்துச்சு. பெயிண்ட் சரியாகவே அதில் படவே இல்லை, ஒரு மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா போட்டு நல்லா பெயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒட்டினோடனே தான் கொஞ்சம் ஷைனிங்காக அழகாக அதுக்கப்புறம் தான் ஒட்டுச்சு. ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா சரியாக வராது. ஓகே, இது மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பிளாக்லேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். நான் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் பண்ணலான்னு நினச்சி பண்ணேன். அண்ட் இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நிறைய பெயிண்ட் எடுத்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எடுக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பெயிண்ட் எடுத்ததால் கொஞ்சம் ஷைனிங்காகவும் அழகாகவும் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட், அதாவது இந்த மாதிரி பெயிண்ட் வந்து ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காய வைக்கணும், அது முக்கியம் இல்லையா. காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். இந்த கிஃப்ட்டை கரெக்டாக 20 மினிட்ஸில் பண்ணி எடுத்துடலாம். இந்த கீ செயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இது இருக்குல்ல, அதில் வந்து நான் பிளாக் கலர் பண்ணியிருப்பேன். பிளாக் கலரும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணோன்னே தான் கொஞ்சம் ஈஸியாக பெயிண்ட்டே ஒட்டிச்சு. ஓகே, இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காய வைக்கலாம். அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இந்த லைட்டாக பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்படியே விட்டோன்னே அது காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் க்யூட்டாக அழகாக மாறிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெயிண்ட் ஒட்டினதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் வந்து நம்ம இந்த பெயிண்டில் கொடுக்க போகிறோம்.
அந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு பேக் சைடு வந்து அடிக்க மாட்டோம். ஏன்னா நான் அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். அது ஃபெவிகால் போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் அந்த சைடு பெயிண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணல. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் வந்துட்டு அதே மாதிரி தான் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு அந்த ரெட் கலர் வந்துட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிளாக் கலர்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ரெண்டு கலராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 கலராக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் மாற்றினா மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஹார்ட்னாலே ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு நம்மளை எல்லாருக்கும் ஆக்சுவலி அது பழகிடுச்சு. அதனால் ஒரு ரெட் கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். காம்பினேஷன் நல்லா இருக்கும்ல ரெட் அண்ட் பிளாக், அதனாலையும் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆச்சு காயறதுக்கு. நெக்ஸ்ட் இது இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டில் கூட ஹார்ட் இன் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நோட் அட்டை இருக்குல்ல, அந்த நோட் அட்டையில் கூட நீங்கள் ஹார்ட் இன் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நான் சொன்ன மாதிரி கார்ட்போர்டு இல்லைனா நோட் அட்டை இருக்குல்ல, அதில் அந்த மாதிரி எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது தெர்மாக்கோல் பீஸில் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும்ல. தெர்மாக்கோல் பீசஸில் ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபோம் ஷீட் இருக்குல்ல, கலர் ஃபோம் ஷீட், அதாவது நீங்கள் சாதா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லாமல் சாதா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைட்ஸில் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி தான் ஒட்ட போகிறோம். சேர்த்து ரெட் கலர் அந்த சைடு இருக்க மாதிரியும் பிளாக் கலர் இந்த சைடில் இருக்க மாதிரியும் சொல்லிட்டு நம்ம ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட் அந்த சைட்ஸ்லாம் நான் ஒட்டினது போது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஒயிட் கலர் தெரிஞ்சிச்சுல, அது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. சரி, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா அது பிளாக் கலர் எடுத்து கொடுத்துட்டேன். காமனாக சரி பிளாக் கலரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அது வந்து அழகாக எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டாக அதான் 20 நிமிஷம் வேலை, அதாவது 20 மினிட்ஸ் இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் நம்ம. அந்த கிஃப்ட்டுக்கு டைம் ஆன மாதிரி இந்த கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் டைம் ஆகாது. ஒரு 20 மினிட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் மதர்ஸ் டேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பர்த்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்துட்டு அப்படியே பேக் சைடில் இந்த ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் அவுட்லைன் மாதிரி ஆகிடுச்சு சைடு ஃபுல்லாக. சரி, நம்ம எப்படி கொடுக்கதா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அந்த ஹார்ட்டுக்கு நடுவில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா பிளாக் கலர் ஹார்ட்டில் வந்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நீங்கள் டின் ப்ரஷ் இருக்குல்ல, ரொம்ப மெல்லுதான ப்ரஷ்லாம் இருக்குல்ல, அந்த மெல்லுதான ப்ரஷ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு அதில் வந்துட்டு ரொம்ப எழுதுகிற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுக்கலாம். நான் என்ன நினச்சா அன்றைக்கிட்ட ப்ரஷ் இல்லை, அந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னு சொல்லிட்டு சிசர் வச்சு என்ன பண்ணேன்னா அறிவாளித்தனமாக சிசர் வச்சு எழுதலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ண என்னால் முடியல. என்ன நினச்சேன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்டில் ஈஸியாக வந்து எழுதிரும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி எழுதவே இல்லை. கடைசியில் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பிளாக் பெயிண்ட்டை மறுபடியும் அது மேலே கொடுத்துட்டேன். அது ஆக்சுவலி உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன், நான் வந்து பாதியில் கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலே அந்த லைட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன். லைட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ஷைனிங்காக இருக்கும், ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்களேன், இந்த மாதிரி நான் எழுதிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹச்னால தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக கப்பாக நம்ம கிளியிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் ஸ்கெட்ச் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் சொதப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டேன். அடுத்து வந்து நான் ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் சரியாக வரல. அதனால் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ரெட் கலர் இருக்கா, சரி ஓகே அதில் ஹாப்பி மதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக அவுட்லைனும் கொடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அந்த பிளாக் கலரில் வேறு எதனா ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அந்த டிசைன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாக பிடிக்கவே அந்த டிசைனு. சரி ஏதோ கொடுக்குமே கடமைக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த மாதிரி டாட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் பேக் சைடில் வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து டாட்டாக வச்சேன். அப்படியே ஹாஃபாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை, எனக்கு வரல, சரியாக இல்லை, விட்டுட்டேன். சரி ஓகே ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்துட்டு இந்த சைடில் ப்ரஷ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவுட்லைன் மாதிரி கொடுத்தா அந்தளவுக்கு நல்லாவே நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் பேக் சைடு இந்த பேக் சைடு இப்படி வச்சு ஒட்டும் போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி கீ செயினாக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட கீஸ் இருக்குள்ள அந்த கீயாக யூஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் வந்து நான் அப்படி மாட்டிக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஹூக் இருக்குள்ள அந்த ஹூக் எடுத்து இந்த மாதிரி நான் அப்படி போட்டுக்கிறேன். இப்படி போட்டுட்டு அந்த ஹூக் இருக்குல்ல அது போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கீ செயின் வந்து இப்படி மாட்டிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அழகான கீ செயினாக அடிச்சு பாருங்கள். கீ செயின் வந்து நிறைய ஹூக்ஸ் இருக்குது. கீ செயினாக இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வச்சு வேறு எதனா கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பேக் சைடு கொஞ்சம் காமெடி இருக்கிறதுல கண்டுக்காதீங்க. அண்ட் நீங்கள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் அழகாக பண்ணிக்கோங்க. குட்டீஸ் வந்து ஈஸியான கிஃப்ட்டு, கண்டிப்பாக குட்டீஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.